இன்னையோட 4 டேஸ் ஆகுது. என்னோடய ஃப்ளோரான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்யூர் ஆகிடுச்சு. ஒயிட் ஸ்பாட் டிசீஸை வந்து ரொம்பவே ஈஸியாக நம்ம க்யூர் பண்ண முடியும். இதுக்கு நான் என்னென்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி என்னோடய ஃப்ளோரானுக்கு ஒயிட் ஸ்பாட் டிசீஸ் வந்துருந்துச்சு. இது வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் தொட்டியை தான் சேஞ்ச் பண்ணேன். ஏன்னா ஃபஸ்ட்டு வச்சுருந்த தொட்டி சின்ன தொட்டி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய தொட்டியை அப்டேட் பண்ணேன். அதில் ஒரு ஹீட்ரு சிஸ்டம் ஒன்று ஆட் பண்ணேன். இதை ஆட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 4 டேஸ் ஆகுது. இப்போ என்னோடய ஃப்ளோரான் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடுச்சு. இது இந்த அளவுக்கு எப்படி க்யூர் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான். எதுவும் நான் ரொம்ப பெருசாக எதுவும் பண்ணலை. ஜஸ்ட்டு ஒரு ஹீட்ரு சிஸ்டம் ஆட் பண்ணேன். ஏன்னா இந்த நோய் வந்து வரது வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் சேஞ்சினால தான் வருது. தண்ணி வந்து ரொம்ப சில்லுன்னு ஆயிடுச்சு அப்படின்னா இந்த நோயெல்லாம் வரும். ஸோ அதனால் ஒரு ஹீட்ரு சிஸ்டம் வந்து ஆட் பண்ணேன். நெக்ஸ்ட்டு வாட்டர் சேஞ்ச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கல் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். கூடவே இந்த ப்ளூ மெடிசன் யூஸ் பண்ணேன். ஸோ என்னோடய ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடுச்சு. கலரும் பார்த்திங்கன்னா நல்லா ஃபேட் ஆகிடுச்சு. முக்கியமாக அந்த ப்ளூ மெடிசன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேலை செய்யுது. அதுவும் இல்லாமல் கூடவே ஹீட்ரு ஆட் பண்ணனால ஃபிஷ்ஷு வந்து சீக்கிரமாகவே ரெக்கவர் ஆகிடுச்சு. இந்த மாதிரி சீசன் அதாவது கிளைமேட் சேஞ்ச் ஆகிறனால வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு வந்து கொஞ்சம் டல்லாகும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஹீட்ரு ஆட் பண்ணுங்கள். நீங்கள் ஹீட்ரு ஆட் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே உங்கள் ஃபிஷ்ஷு வந்து ஆக்டிவ் ஆகிறத நீங்களே பார்க்க முடியும். அதுவும் இல்லாமல் ஃபிஷ்ஷு வந்து கொஞ்சம் சிக்காகிடுச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஹீட்ரு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த ஃப்ளோரான் வந்து நல்லா க்யூர் ஆகிட்டனால இந்த தொட்டியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்ட்டிஷன் பண்ண போகிறோம். ஒரு சைடு இந்த ஃப்ளோரானை வச்சுக்கிட்டு இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா வேறு மீன் வாங்கி விட போகிறோம். ஸோ அது என்ன மீன் வாங்கி விட போகிறோன்றதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ கைஸ்.